ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூனிக் கவி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக வந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த வீடியோ தான். அட்வான்ஸ் மெஹந்தி கோர்ஸோட கிளாஸ் 1 வீடியோ தான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லி 1 மந்த் கிட்ட ஆகிடுச்சு. நிறைய டைம் இல்லாதால் அதனால தான் வந்து போட முடியல. இப்போ தான் வந்து அதுக்கான டைம் கிடச்சிருக்கு. இப்போ மெஹந்தி கிளாஸ் வந்து ஆல்ரெடி நம்மளது வந்து பேசிக் கிளாஸ் வந்து ரன்னிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து இப்போ நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து அதுக்கு கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஆல்ரெடி பேசிக் முடித்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அட்வான்ஸ் கோர்ஸில் என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து நமக்கு ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் கிளாஸாக தான் இருக்கும். யூடியூப் வீடியோவாக இருக்காது. லைவ் கிளாஸாக வந்து ஜூம் மீட்டிங்கில் தான் வந்து எடுப்போம். ஸோ வந்து அந்த கிளாஸ்க்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஹென்னா மிக்ஸாலஜி வந்து எப்படி பண்ணணும் அப்படின்றதெல்லாம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஹந்தி வந்து நான் வந்து ஹோம்மேட் மெஹந்தி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அந்த வீடியோஸ் எல்லாமே தான் வந்து நம்ம இந்த இதில் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த கிளாஸில். இப்போது எல்லாத்துலேயுமே வந்து இப்போ அட்வான்ஸாக இருந்தாலுமே நம்ம அட்வான்ஸ் ஸ்டெப்புக்கு டேரெக்டாக போக முடியாது. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து பேசிக் ஜாயின் பண்ணவங்க ஒரு 1 மந்த் ஆச்சு பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு திரும்ப டச் விட்டுருக்கோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசிக் எலமெண்ட்ஸ் தான் வந்து நம்ம எடுப்போம். பேசிக்கான எலமெண்ட்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எல்லாமே வந்து வரும். நான் எல்லாமே வந்து ஆல்ரெடி பேசிக் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னென்ன கிளாஸஸ் கவர் ஆகும், 20 கிளாஸஸ் வரும் மொத்தமாக. இதில் 20 கிளாஸஸ் என்னென்ன கவர் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு நிறைய பேர் வந்து நியூவாக ஜாயின் பண்ணுறவங்க கேட்பீங்க, அட்வான்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே வா அப்படின்னு. அட்வான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட பேசிக் முடித்து சர்டிஃபிகேட் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பேசிக் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அட்வான்ஸ் போக முடியும். இதுக்கு வந்து நம்ம ஐஎஸ்ஓ ரிஜிஸ்டர் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து பேசிக் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து நம்ம இந்த கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட்க்கு ப்ளஸ் வந்து ஹென்னா கிட்டுக்காக நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து ஹென்னா கிட்டு வேணாம் அப்படின்றவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒன்லி சர்டிஃபிகேட்க்கு மட்டும் நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். இதில் வந்து டோட்டலாக 20 கிளாஸஸ் வரும். அதை வந்து கிளாஸ் இப்போ ஒருத்தராக ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துடும். 1 பை 1 நான் சொல்கிறேன். இதில் வந்து ஆல்ரெடி நான் எடுத்த பேசிக்கான ஸ்டெப்ஸ் தான். சிங்கிள் லைன்ஸ் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைட் லைனு ஸ்லீப்பிங் லைன்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லீப்பிங் லைனு ஸ்டாண்டிங் லைன் நார்மலாக வந்து மெஹந்தி எப்படி பிடிக்கணும் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் நான் ஸ்டார்டிங்லேயே வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தே வந்து பண்ணுங்கள். ஆல்ரெடி பேசிக் முடித்தவங்க தான் இதை போடுறதால நோ இஷ்யூஸ். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் போட போகிறீங்க. ஸோ வந்து எல்லாருமே வந்து சூப்பராக வந்து நிறைய பேர் வந்து சூப்பராக எக்ஸாம் முடித்து நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி நிறைய இன்கம்ஸ்லாம் ஏர்ன் பண்ணுறீங்க. அதை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னுமே வந்து அட்வான்ஸாக நீங்களுமே வந்து ஒரு கிளாஸ் எடுக்கிற ஸ்டேஜுக்கு வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த அட்வான்ஸ் கோர்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நிறைய பேர் முடித்தவங்க வந்துட்டு கிளாஸ் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கிளாஸ் எடுக்கலாம். மினிமம் நம்ம வந்து ஒரு 3 to 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து கிளாஸ் எடுக்க முடியும். நார்மலாக வந்து நம்ம அப்படியே வந்து கிளாஸ் எடுத்தோம் அப்படின்னா இப்போ முடித்த உடனே கிளாஸ் எடுத்திங்கன்னா அது வந்து வேல்யூபிளாகவே இருக்காது. ஏன்னா அப்போ தான் நீங்களே பிகினராக இருப்பீங்க. ஸோ வந்து பிகினராக இருக்கிறப்ப உங்களுக்கே நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி நீங்கள் நிறைய ஒரு கஸ்டமர்ஸ்க்கு போட்டு அதை வந்து நீங்கள் ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் கிளாஸ் எடுத்தீங்க ஒரு 3 to 4 இயர்ஸ் கழிச்சு எடுத்தால் உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டாக வரும். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பேசிக் எலமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா கிராஸ் லைன்ஸ். அதே மாதிரி லெஃப்ட் டு ரைட்டு இது வந்து அப்படியே 4th ஒன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து க்ராஸாக போடுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. எல்லா டவுட்ஸுக்குமே வந்துட்டு நான் ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நியூவாக பார்க்குறவங்க இதை ஜாயின் பண்ணணுன்னா கண்டிப்பாக பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்மக்கிட்ட முடித்து ரிஜிஸ்டரில் இருக்கணும். ஏன்னா இப்போ எல்லாருக்குமே ஒரு பில்லிங் அப்படின்ற இது வந்து நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ உங்கள் பில்லிங்கில் உங்களுக்கு என்ன நம்பர் வந்து நாங்கள் அலாட் பண்ணியிருக்கோமோ அந்த ஸ்டூடெண்ட்டு மட்டும்தான் வந்து அட்வான்ஸ் போக முடியும். ஏன்னா வந்து இப்போதைக்கு கிட்டத்தட்ட வந்து நம்மக்கிட்ட வந்து 1500+ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசிக் வந்து முடிச்சிருக்காங்க.
கிளாஸஸ் ஜாயின் பண்ணவங்க 3000 ப்ளஸ் இருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்திங்கன்னா 1 மந்த் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேசிக் கோர்ஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணுறோன்னா 1 மந்த்துக்குள்ளே யாருமே வந்து கம்ப்ளீட் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிலே பண்ணுறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களே கிட்டத்தட்ட 2000 ப்ளஸ் இருக்காங்க. ப்ராப்பராக முடிக்கிறவங்க பார்த்திங்கன்னா நார்மலாக நிறைய பேர் வந்து ரொம்ப கம்மி தான். ஆனால் முடித்தவங்க எல்லாருமே வந்து இப்போ நல்ல நிலமையில இருக்காங்க. நல்லா போட்டுட்டும் இருக்காங்க. போடுறத நம்மளுக்கு சென்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. இதுவரையும் நம்ம கூட காண்டாக்ட்லேயே இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து கிளாஸ் முடிச்சிட்டா இதோட அவ்வளோதானா, இதோட வேறு எதுவும் சொல்ல மாட்டிங்களா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. லைஃப் டைம் காண்டாக்டில் இருப்போம். லைஃப் டைம் குரூப் சப்ளிமெண்ட் இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ வந்துட்டு எல்லாருமே வந்து காண்டாக்டில் தான் இருப்பாங்க முடித்தவங்க மேக்ஸிமம். ஸோ வந்துட்டு முடிக்கிறவங்க நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம நார்மலாக வந்து 365 டேஸ் சேலஞ்ச் அதுவுமே வந்து யூடியூப்பில் போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா தான் நீங்கள் வந்து அப்கிரேட் ஆக முடியும். நீங்கள் போடாமல் வந்து நம்ம முடித்த வரையும் போதும் அப்படின்னு இருந்தோம்னா கண்டிப்பாக முடியாது. இப்போ பேசிக் கிளாஸ் வந்துட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் வந்தீங்க அப்படின்னும்போது உங்களுக்கு அதுலேயே நிறைய நீங்கள் கற்றுட்டு வந்துட்டுருப்பீங்க. அதுலேயே நம்ம கிட்டத்தட்ட ராஜா ராணி, பேபி ஷோர் எல்லாமே தீம் எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அட்வான்ஸாக ஏன்னா நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு போட போகிறீங்கன்னா அவங்க கேட்குற எல்லாமே உங்களுக்கு தெரியணும். என்னை பொறுத்த வரையும் நீங்கள் ஃபீஸ் கொடுத்து ஃபுல் பேமெண்ட் கொடுத்து ஆன்லைனில் கற்றுக்கிறதும் இல்லை ஆஃப்லைனில் வர்றதும் எல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எனக்கு ஒன்று தான். இந்த மாதிரி வந்து எனக்கு நீங்கள் நேரில் வந்து பே பண்ணுறீங்க, அதனால் வந்து உங்களுக்கு அதிகமாக சொல்லி தருவேன், ஆன்லைனில் ஃப்ரீயாக கற்றுக்கிறவங்களுக்கு நான் கம்மியாக சொல்லி தருவேன் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஒன்று தான். ஆல்ரெடி நேரில் வந்தவங்களுக்கும் தெரியும், ஆன்லைனில் இப்போ ரன்னிங்கில் இருக்கவங்களுக்கும் தெரியும், ப்ளஸ் ஃப்ரீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறவங்களுக்கும் தெரியும் நான் எப்படி வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருக்குமே வந்து பொதுவாக தான் நான் எடுப்பேன். இண்டிவிஜுவலாக வந்து உங்களுக்கு அதிகமாக அந்த மாதிரிலாம் நான் யாருக்குமே எடுக்க மாட்டேன். எல்லாருக்குமே பொதுவாக தான் எடுப்பேன். எல்லாருக்குமே என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நான் வந்து கிளாரிஃபை பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் இல்லை நான் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக பே பண்ணி ஆன்லைன் கிளாஸாக வந்து நீங்கள் ப்ரொஃபஷ்னல் 1 மந்த் கோர்ஸ் வந்து நம்ம அதுவுமே கண்டக்ட் பண்ணுறோம். அப்படியுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அமௌண்ட்லாம் என்னால் பே பண்ண முடியாது, ஒன்லி சர்டிஃபிகேட்டுக்கு தான் பண்ண முடியும்னா நீங்கள் இந்த ஃப்ரீ கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். நீங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ அதே நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கும்போது நீங்கள் டெய்லி டே பை டே என்கிட்ட வந்து உங்களுக்கு மனசில் தோன்ற டவுட்ஸ் எல்லாமே வந்து லைவ் கிளாஸில் நீங்கள் வந்து கேட்பீங்க. இதில் வந்து மெசேஜில் இல்லை கால் பண்ணியோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கேட்பீங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா திக் லைன் வந்து நான் போட்டுட்ருக்கேன். அதுக்கு வந்து இன்னொரு மெஹந்தி யூஸ் பண்ணுறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 0.5 mm அதோட நீடில் தான் வந்துட்டு இந்த ஓல்டு மெஹந்தியில் வந்து நான் நிப்பு போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்துட்டு இதில் வந்து நார்மலாக நமக்கு சிங் மெஹந்திலாம் எப்படி இருக்கும் அதில் வர நிப்பு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து திக் லைனுக்கு வந்து வேறு ஒரு இதுவும் தின் லைனுக்கு ஒரு வேறு மெஹந்தியுமே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹென்னா மிக்ஸாலஜி வீடியோ வந்து நிறைய பேர் ஏன் யூடியூப்பில் போட மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. யூடியூப்பில் போட்டால் அதோட வேல்யூவே இல்லாமல் போயிடும். அதனால தான் வந்து நான் அதை வந்து லைவாக உங்களுக்கு எடுத்தேன்னா நிறைய டவுட்ஸ் வரும். அது நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கான நோட்ஸ், ஆயில் எப்படி வந்து நம்ம இது பண்ணணும், ஹென்னா பவுடர் எங்கே வாங்கணும், எப்படி பண்ணணும், நிறைய இடத்துல ஹென்னா பவுடர்ஸ் வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ எங்கே வாங்கணும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே நான் லைவ் கிளாஸ் கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து அந்த ஒரு கிளாஸஸ் மட்டும் நான் வந்து இதில் கொடுப்பேன், லைவாக வந்து எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மற்றபடி நார்மலாக இந்த 20 கிளாஸஸ் அப்படின்றது உங்களுக்கு யூடியூப்பில் வந்துடும். இந்த அட்வான்ஸ் கோர்ஸோட டீட்டெயில்ஸை வந்து நான் பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படின்றது பேசிக் முடித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அட்வான்ஸ் கோர்ஸ். ஓகேங்களா? இப்போ நியூவாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் பேசிக் வாங்க, பேசிக் கிளாஸ் வந்து வாங்க. இந்த வீடியோவுக்கு கீழேயே நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு அந்த கிளாஸஸோட கிளாஸ் 1லேருந்து 31 வரையும் வீடியோ இருக்குது. அதை நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதை வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அதிலேருந்து வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அட்வான்ஸ் வரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ் கோர்ஸில் வந்து நீங்கள் கம்பல்சரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு தான் கிளாஸே ஜாயின் பண்ண முடியும். இப்போ பேசிக்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் கிளாஸஸ் கோயிங்கில் இருக்கும்போது லாஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் சர்டிஃபிகேட்கான ஃபீஸ் பே பண்ணி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணுவீங்க. ஆனால் வந்துட்டு அட்வான்ஸ் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் வராங்கன்னா அவங்களுக்காக நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹார்ட் ஒர்க் எஃபர்ட் போட்டு நாங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னும்போது ஸ்டார்டிங்கே அவங்க பர்ஃபெக்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணும்போதே உங்களுக்கான சர்டிஃபிகேட் ப்ராசஸ் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ வந்துட்டு
நீங்கள் வந்து கிளாஸ் இப்போ அட்வான்ஸ் கோர்ஸ் வீடியோ பார்த்துட்டு உடனே வந்து ஆல்ரெடி பேசிக் முடித்தவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னும்போது நீங்கள் வந்து 1500 ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட்டுக்கான பேமெண்ட்டை வந்து நீங்கள் பே பண்ணணும். ஹென்னா கிட்டு வந்து அது உங்களோட சாய்ஸ். அது வந்து நான் உங்களுக்கு பர்சனலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கிட்டு வந்து வேணுன்றவங்க வாங்கிக்கலாம், வேண்டாம் அப்படின்றவங்க விட்டுடலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். அது வந்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் வந்து எடுத்த உடனே 1500 பே பண்ணணும்னு கிடையாது. இந்த கோர்ஸோட டியூரேஷனே பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 மந்த்து கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ 1 மந்த்து கோர்ஸ் அப்படின்றதால நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு 500 ருபீஸ் பே பண்ணி உங்களோட சீட்டை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அந்த சீட்டை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுமே உங்களுக்கு பில்லிங் வந்து ப்ராப்பராக வந்து வித் ரிஜிஸ்டர் நம்பரோட வந்துடும். ஓகேங்களா? அந்த பில்லிங் வந்ததுமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் போட்டு உங்களுக்குன்னு ஒரு தனியாக குரூப் வந்து அலாட் பண்ணுவோம். அந்த குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். நீங்கள் கன்ஃபார்ம் நான் ஜாயின் பண்ணுறேன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து பண்ணுறது எதுவாக இருந்தாலும் இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து கிளாஸ் போட்டு அனுப்புகிறேன், கரெக்ஷன் மட்டும் சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் வந்து பண்ண முடியாது. நீங்கள் கன்ஃபார்மாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா தான் உங்களுக்காக வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ண முடியும். ஒன்லி சர்டிஃபிகேட்காக மட்டும் பே பண்ணி நாங்கள் வந்து எந்த ஒரு அமௌண்ட்டுமே உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணாமல் நாங்கள் சொல்லித்தரணும் போது நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்களுமே வந்து இது பண்ணணும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் 500 ருபீஸ் பே பண்ணி உங்கள் சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஏன்னா அப்போ தான் எங்களுக்கு ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸ் எடுக்கிறதுக்கான லிஸ்ட்டு வந்து ரெடி பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு பேட்ச்சில் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணுறோம். ஓகேங்களா? டோட்டலாக வந்துட்டு இப்போதைக்கு வந்து முடித்தவங்களே 1500 ப்ளஸ் கிட்டத்தட்ட இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு உடனே எடுக்க முடியாது கிளாஸு. ஸோ 50-50யாக தான் வந்து வீக்லி ஒன்ஸ் ஹென்னா மிக்ஸாலஜி கிளாஸ் வந்து நடக்கும். அதுவும் இல்லாமல் இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைவாக ஜூம் மீட்டிங்கில் வீக்லி ஒன்ஸ் வந்து ஒரு அட்வான்ஸ் எலமெண்ட் செக்ஷன் வந்து நாங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதில் நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம், எல்லாமே பண்ணலாம், எப்படி போகணும் எல்லாமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா மெயின் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் 500 கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பேலன்ஸ் இருக்க அந்த 1000 ருபீஸை வந்து நீங்கள் 2 டைம்ஸாக பே பண்ணிக்கலாம். கிளாஸ் முடியறதுக்குள்ளே அந்த 1 மந்த்துக்குள்ளே 15 டேஸ்க்கு ஒன்ஸாக நீங்கள் வந்து 500 பே பண்ணி நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்படி தான் வந்து நீங்கள் பண்ண முடியும். பேசிக் மாதிரி வந்து எல்லாமே பண்ணிவிட்டு ஃபைனலாக பண்ணுற மாதிரி கிடையாது. ஸோ வந்து அதுவும் இல்லாமல் பேசிக் முடிச்சுட்டு அட்வான்ஸ் வர மாதிரி தான் இருக்கும். டைரெக்டாக அட்வான்ஸ் பண்ண முடியாது. அது யாராக இருந்தாலும் பண்ண முடியாது. ஆல்ரெடி பில்லிங் வந்து உங்களோடது ரிஜிஸ்டர் உங்கள் நேம் வந்து நீங்கள் அனுப்புகிறீங்கன்னா நாங்கள் பில்லிங்கில் சர்ச் பண்ணுவோம். உங்கள் நேம் இருக்கா, ஆல்ரெடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து நாங்கள் இதுக்கு வந்து இது பண்ணுவோம். இதில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமிங்கில் தான் வரும். ஆல்ரெடி பேசிக் வந்து நார்மலாக தான் வந்திருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து ஃப்ரேமிங்கில் தான் வரும். முடிஞ்சால் வந்துட்டு இந்த பேட்சுக்கு வந்து வேறு ஏதாச்சும் கிஃப்ட்ஸுமே வந்து கொடுக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கும். அது வந்து பேட்ச் வரதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து வீடியோவில் வந்து போகிறத பாருங்கள். இதில் வந்து நான் பேசிக்கலாக ஆல்ரெடி இந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்திருப்போம். ஈஸி ஸ்ட்ரோக்கில் வந்து வந்திருக்கோம். இதில் வந்து ஹம்ஸ் டிசைன் வந்து சிங்கிள் ஹம்ஸு, டபுள் ஹம்ஸு அதெல்லாம் நார்மலாக உங்களுக்கு தெரிஞ்சது தான். இந்த விங்ஸ் அப்படின்றது தான் உங்களுக்கு தெரியாது. ஸோ அது வந்து எப்படி போடணும் அப்படின்னா, நார்மலாக ஒரு லைன் மாதிரி போட்டு டாட் வச்சு அப்படியே நார்மலாக லைட்டாக இழுக்க வேண்டியது தான். அப்படியும் வரல அப்படின்னும்போது டாட் வச்சு இந்த சைடு லைன் போட்டு அந்த டாட்லேருந்து அப்படியே மெஹந்தி கோனை வச்சு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஸோ அப்படி தான் இந்த ஸ்டெப்பை வந்து ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து டாட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஆல்ரெடி நம்ம டாட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருந்தோம். டாட்ஸ் வந்து நார்மலாக ஒரு டாட்டை வச்சு அது மேலேயே லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாகிடும். மெஹந்தி வந்து பிடிக்கிறது வந்து நிறைய பேர் பிரேக் விட்டுருந்தீங்கன்னா மிஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி சிங்குக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், சிங்கு வந்து உங்களுக்கு பிடிக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் நமக்கு வழுக்கும். ஏன்னா நம்மளே வந்து மிக்ஸ் பண்ணுறதால நிறைய அந்த நல்லா பண்ணுறது அதெல்லாமே இதுவாகும். அதுக்கப்புறம் வந்துட்டு கோன்ஸ் வந்து சேல் பண்ணுறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். பட் இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்து ஸ்டாக்கு கிடையாது. இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டாக் வந்து எடுக்கணும். ஸோ வந்து ப்ராக்டிஸ் கோன் நீங்கள் கையில் போடுறதுக்கு இல்லை, ப்ராக்டிஸ் கோன் வந்து நம்ம சேல் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்து அதை வந்து நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து நீங்கள் பர்சனலாக வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து சொல்கிறேன். இதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு
கிளாஸ் 1 வந்து நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ரிஜிஸ்டர் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா தான் நீங்கள் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோடது ரிஜிஸ்டர் ஆனால் மட்டும்தான் ஃபஸ்ட்டு 50 ஸ்டூடெண்ட்ஸு. அது யார் வேணாலும் ஃபஸ்ட்டு 50 ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஆல்ரெடி பேசிக் முடித்தவங்க ஃபஸ்ட்டு 50 ஸ்டூடெண்ட்ஸை மட்டும்தான் நம்ம எடுப்போம். ஓகேங்களா? ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எல்லாரையுமே எடுப்போம்னு சொன்னோம். பட் வந்து எல்லாருமே எடுக்கணுன்னா 1500 கிட்ட இருக்காங்க. ஸோ அவ்வளோ பேருக்கும் ஒரேடியாக சொல்லித்தர முடியாது. ஸோ வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு எடுக்கிறோன்னா நீங்கள் கன்ஃபார்ம் உங்கள் சீட்டு கன்ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் எங்களால் கிளாஸ் எடுக்க முடியும். கிளாஸஸ் வந்து இப்போ போயிட்டே இருக்குது. இந்த வீடியோ வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்கு அப்லோட் ஆகிடும் யூடியூப்பில். 20 அப்லோட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 25 வரையும் உங்களுக்கு லாஸ்ட் டேட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு. ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளாஸ் 1 போட்டு உங்களுக்கான குரூப் அலாட் பண்ணுவோம் இல்லையா, அதில் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும். அதில் உங்களுக்கு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நாங்கள் கொடுத்துருவோம். பர்சனலாக என்னென்ன கிளாஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஓகேங்களா? இப்போ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரையும் பாருங்கள். அப்போ தான் வந்து வீடியோவில் நான் எப்படி டாட்ஸ் வைக்கிறேன், அந்த டிசைன் எப்படி போடுறேன், அது எல்லாமே வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களே, அந்த குரூப்லேயே நீங்கள் வாய்ஸ் நோட்டாக கேட்டிங்க அப்படின்னா இதில் எந்த ஸ்டெப்பும் உங்களுக்கு வரலையோ அதை நான் திரும்ப வந்து ஷார்ட்ஸாக வந்து வீடியோ வந்து எடுத்து நான் கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து நான் அந்த விங் சொல்லியிருந்தேன். இப்போ இதில் வந்து ட்ராப்ஸு நார்மலாக ஒரு டாட் வச்சு லெஃப்ட் சைடு வந்து லைட்டாக பெண்ட் பண்ணால் போதும். இந்த ஷேப் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ஆல்ரெடி பேசிக் எலமெண்ட்ஸ் தான். ஸோ எந்த டஃப்புமே கிடையாது. நார்மலாக பார்த்தாவே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பர்ஃபெக்டாக போட்டுருவாங்க. ஸோ எதுவுமே வரி பண்ணிக்க வேண்டாம். சப்போஸ் வரல அப்படின்னாலுமே நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் திரும்ப வந்து வீடியோ பர்ஃபெக்டாக எடுத்து ஷார்ட்ஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு வந்து பட்ஜெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. அதுக்கான வீடியோவுமே வந்து நான் இன்னும் 2-3 டேஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். எப்படி வந்து ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும், எப்படி கிளைண்ட்டை மேனேஜ் பண்ணணும், அது எல்லாமே ஆல்ரெடி நான் பேசிக்லேயே சொல்லியிருக்கேன். இருந்தாலுமே வந்து நிறைய பேருக்கு இன்னும் பயமாக இருக்குது. என்னால் ப்ரைஸ் வந்து கேட்க முடியல, ரிலேட்டிவாக இருக்காங்க, எப்படி காசு கேட்குறது அப்படின்ற நிறைய டவுட்ஸ்லாம் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரே வீடியோவாக வந்து நான் கிளியர் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம்.
அப்படி இல்லைன்னாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுக்குன்னு குரூப்பில் ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் கேட்கலாம். எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.